இதுதான் சாரியோட மேல் பக்கம். இப்போ இதை நான் உல்டாவா போட்டுக்கிறேன். இப்போ செஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ளீட் வரும் இல்லையா, அது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ன்றவங்க வேணுன்றத இன்ச் வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இந்த கிளைண்ட் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. சாரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் கிளிப் குத்திடுறேன். இதுதான் கைட்லைன். இப்போ அதே மாதிரி வந்து இந்த லைன்ல ஜாயின் பண்ணிக்கோ. உங்களுக்கு சென்டர் இந்த லைன்ல ஜாயின் பண்ணிட்டு சாரி மூவ் ஆகாம கிளிப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கிளிப் எடுத்துட்டு இதே லைனை ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் கைட்லைன். இப்போ ஆல்ரெடி அதிலே லைன்ஸ் இருந்ததுன்னா நம்ம திரும்ப லைன்ஸ் எடுக்கும் போது கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் எல்லாமே ஒரு தடவை அயன் பண்ணி லைனே இல்லாமல் கிளியர் பண்ணிக்கிட்டேன். அப்போதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கைட்லைன் வச்சு தான் நம்ம வந்து லைன் கிரியேட். இப்போ நம்ம சாரியை உல்டாவாக போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து கரெக்டாக போட்டோம். இப்போ எனக்கு இங்கே லைன்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த லைனை நான் எடுக்க போகிறேன். இப்போ எல்லா கைட்லைனும் கிடச்சிருச்சு. இதை நம்ம வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஜிக்ஸாக்காக இருந்துச்சுன்னா பின்னாடி இதுவாகிடும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே பின் கொடுத்துருவோம். இப்போ சாரி வந்து நம்ம பின் குத்திட்டோம். இதை கைட்லைனாக வச்சு நம்ம மற்ற மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பின்னு நம்ம குத்திருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதை கைட்லைனாக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் பண்ணிவிட்டு வந்துருச்சுன்னு விடாதீங்க, இல்லை ஒன்ஸ் பண்ணிவிட்டு வரலன்னு செய்யாமல் இருக்காதீங்க. தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 2 சாரியாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து சாரி வந்து ப்ரீப்ளீட்டிங் வந்து பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும். வெர்டிக்கலாக குத்திக்கோங்க. திரும்ப இதை வச்சுட்டு அடுத்த கை இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுவே அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும். நான் எடுக்கிறதுக்குள்ள அதுவே வந்துருக்காங்க. இப்படி எடுத்தாலும் ஓகே தான், இப்படி எடுத்தாலும் ஓகே தான். கொஞ்சம் தூக்கிக்கிட்டீங்க லைட்டாக அப்படின்னா
உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கைட்லைன் வந்து ரொம்ப அழகாக காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபர்ஸ்ட் பின் இந்த இடத்துல தான் முடியுது. இன்னும் நம்ம கொஞ்சம் தான் வைக்கணும். முடிகிற இடம் வரையும் தான். எக்ஸ்ட்ரா நம்ம கைட்லைன் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்ட்ரைட் அயனிங் இந்த பின்னோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செஸ்ட் ப்ளீட் அயன் பண்ண போகிறனால இந்த ஃபர்ஸ்ட் பின்னோட அயனிங் வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டோட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் பின்னோட மெஷர்மெண்ட். நான் இதை இப்போ எடுத்துடுறேன். இப்போ இதான் கைட்லைன். இப்போ இதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு இதை நான் வந்து ஹரிசாண்டலாக குத்த போகிறேன். ஹரிசாண்டலாக குத்த போகிறேன். எதுக்குன்னா கிளைண்ட்டுக்கு நம்ம வச்சு கொடுத்தாலும் இது ஷோல்டர் பாயிண்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா எந்த பாயிண்ட் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ இதை நான் ஹரிசாண்டலாக குத்திடுவேன். அப்போ அவங்க இதை எடுத்து ஷோல்டர் பாயிண்டில் வைக்க கிளைண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் கைட்லைனாக. இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட். இப்போ கிளைண்ட் ஆல்ரெடி வந்து செஸ்ட்டுக்கு லென்த்துக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 12 பாயிண்ட் இருக்குது, இதிலிருந்து 12. ஸோ நான் அதுக்கு வந்து இது மாதிரி குண்டூசி எடுத்துக்கிறேன்.